ஹலோ ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 1.1ல் 6வது சம் பார்க்க போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். இதே மாதிரி எடுத்துக்காட்டில் ஒரு சம் இருக்குது, அது எடுத்துக்காட்டு 1.3. இது ஏப்ரல் 2024 கேட்டிருக்காங்க. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா பார்த்துக்கோங்க. இப்போ இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க? ஏபிசிங்கிற 3 செட் கொடுத்துருக்காங்க. எனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடுகளை சரிபார்க்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இடதுபுறமும் வலதுபுறமும் ஈக்குவலா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சரிபார்த்து சொல்லணும். இதுல ஏபிங்கிற 2 செட்டும் நேரடியா கொடுக்காம ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம புரிஞ்சு எழுதணும். இதனாலதான் இது இம்பார்ட்டன்ட் சம்ல வருது. ஏங்கிற செட் என்ன, இது தெரியறதுக்கு முன்னாடி என்னன்னா என்னன்னு தெரியணும். என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது இயல் எண்கள். அதாவது இந்த செட்டில் 1 2 3 போய்கிட்டே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வரும். டபிள்யூனா என்ன? ஹோல் நம்பர்ஸ், அதாவது முழு எண்கள். இதில் 0 1 2 அப்படி போய்கிட்டே இருக்கக்கூடிய செட்டு வரும். இப்போ ஏங்கிற செட்டில் என்ன இருக்கு? எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ, அதாவது டபிள்யூல இருந்து எடுக்கப்பட்டிருக்கணும். முழு எண்கள் செட்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கணும். அந்த எக்ஸ் வந்து லெஸ் தென் 2, 2ஐ விட கம்மியா இருக்கணும். ஆனா 2 வரக்கூடாது. அப்ப ஏல என்ன வரும்? ஏங்கிற செட் எப்படி இருக்கும்? 0 1. அவ்வளவுதான். அடுத்து பிங்கிற செட் எப்படி இருக்கணும்? எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு எண்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கணும். நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருந்து 1க்கு மேல 4க்கு கீழே 4 வரணும். அப்போ 2 3 4. அவ்வளவுதான். அடுத்து சி வந்து ஸ்ட்ரெயிட்டா கொடுத்துருக்காங்க 3,5. இப்போ ஃபர்ஸ்ட் சம் என்ன? ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இது வந்து ஈக்குவலா இருக்கா இல்லையா நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சம் இதுல நான் இடதுபுறத்தை மட்டும் முதல்ல செய்யறேன். ஏ எல்ஹெச்எஸ், அதாவது ஏ கிராஸ் பி யூனியன் சியை நான் செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் பி யூனியன் சி கண்டுபிடி. பி யூனியன் சி ஈக்குவல் டு பிங்கிற செட் என்ன? 2,3,4. யூனியன் சிங்கிற செட்டு 3,5. இதை வந்து யூனியன் சொல்லலாம், இது சேர்ப்புன்னு சொல்லலாம். அதாவது இந்த செட்டையும் சேர்த்து எழுதணும். அப்போ பி யூனியன் சி ஈக்குவல் டு 2 3 4 5. இங்கேயும் 3 வந்திருக்கு, இங்கேயும் 3 வந்திருக்கு. அப்போ அதை ஒரு தடவை எழுதுனா போதும். அவ்வளவுதான். அடுத்து ஏ கிராஸ் பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏங்கிற செட் என்ன? 0,1. 0,1 கிராஸ் பி யூனியன் சி என்ன? 2 3 4 5. 2 3 4 5. கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கணும். கார்ட்டீசியன் பெருக்கல்னா என்ன? இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளோட ஜோடி சேர்த்து எழுதணும். அப்போ என்ன செட் வரும்? 0 வந்து எல்லாத்தோடையும் ஜோடி சேரும். 0,2 0,3 0,4 0,5. அடுத்து 1 1,2 1,3 1,4 1,5. அவ்வளவுதான். இதுதான் ஏ கிராஸ் பி யூனியன் சியோட ஆன்சர். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர்ஹெச்எஸ், ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். RHS ரைட் ஹேண்ட் சைடு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடி. ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏ என்ன? 0,1 0,1 கிராஸ் பி என்ன? 2,3 2,3,4. அப்ப ஏ கிராஸ் பினா என்ன? கார்ட்டீசியன் பெருக்கல், வரிசை ஜோடிகளா எழுதணும். 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. அவ்வளவுதான். அடுத்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ எத்தனை? 0,1 கிராஸ் சி என்ன? 3,5. அப்போ ஏ கிராஸ் சி என்ன வரும்? வரிசை ஜோடிகளா எழுதணும். 0,3 0,5. அடுத்து 1 ஜோடி சேர்த்தோம்னா 1,3 1,5. அவ்வளோதான்.
அடுத்து ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி, அதாவது சேர்ப்பு. ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி என்ன இருக்கு, ஏ கிராஸ் சி இங்க இருக்கு. இது ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுதணும். ஒரே வரிசை ஜோடி வந்துச்சுன்னா ஒரு தடவை எழுதுனா போதும். 0,2 0,3 0,4 வரிசையை எழுது. 0,2 0,3 0,4 அடுத்து இங்கே 0,3 இது இருக்கு, அதை ஒரு தடவை எழுதுனா போதும். 0,5 வந்திருக்கு 5. அடுத்து 1,2 1,3 1,4 1,5 அவ்வளோதான். 2 1,3 1,4 1,5 இது RHS. நம்ம LHSல என்ன கண்டுபிடிச்சோம்? A கிராஸ் B A கிராஸ் B யூனியன் C என்ன? அதே ஆன்சர் தான் RHSல A கிராஸ் B யூனியன் A கிராஸ் Cக்கு வந்திருக்கு. 0,2 0,3 0,4 0,5 அதே ஆன்சர் தான் இங்கேயும் வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு LHS ஈக்குவல் டு RHS வந்திருக்கு. அதாவது A கிராஸ் B யூனியன் C ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C வந்திருக்கு. இப்போ இதே கணக்கில் ரெண்டாவது சம் பார்ப்போம். A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் Cங்கிறத நம்ம சரி பார்க்கணும். இதில் இன்டர்செக்ஷன் சொல்லலாம், இதை வெட்டுன்னு சொல்லலாம். ஓகே, ஏங்கிற செட் பிங்கிற செட்டு சிங்கிற செட்டை நான் எழுதிட்டேன். இப்போ இதில் LHS இடதுபுறத்தை நம்ம பார்ப்போம். LHS இடதுபுறத்தில் என்ன கண்டுபிடிக்கணும்னா A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் B இன்டர்செக்ஷன் C பிராக்கெட்டில் உள்ளதை முதல்ல செய்யணும். B எத்தனை 2,3,4 இன்டர்செக்ஷன் C எத்தனை 3,5. அதாவது இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம்? இந்த கணத்துக்கும் இந்த கணத்துக்கும் பொதுவாக உள்ள உறுப்பை மட்டும் எழுதுன்னு அர்த்தம். அப்போ B இன்டர்செக்ஷன் C என்ன வரும்? இங்கே மூணு மட்டும் இருக்கு, அப்போ கணம் 3 அவ்வளோதான். அடுத்து A கிராஸ் B இன்டர்செக்ஷன் Cயோட ஆன்சர் என்ன? ஏங்கிற கணத்தை எழுது 0,1 கிராஸ் B இன்டர்செக்ஷன் C எத்தனை 3. இப்போ ரெண்டுத்துக்கும் என்ன எடுக்கணும்? கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கணும். அப்போ A கிராஸ் B இன்டர்செக்ஷன் Cயோட ஆன்சர் என்ன வரும்? கார்ட்டீசியன் பெருக்கல்னா ஒவ்வொரு உறுப்பையும் இதில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்போட ஜோடியாக சேர்த்து எழுதணும். அப்போ 0,3 0,1,3 0ஓட 3 சேர்த்தா 0,3 1ஓட 3 சேர்த்தா 1,3 அவ்வளோதான். அடுத்து RHS ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கண்டுபிடிக்கணும்? A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் A கிராஸ் B கண்டுபிடி. ஏங்கிற கணத்தை எழுது 0,1 கிராஸ் Bங்கிற கணம் 2,3,4 ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கணும். A கிராஸ் B ஈக்குவல் டு வரிசை ஜோடிகளாக எழுதணும். 0,2 0,3 0,4 0வை 3 உறுப்புகளோட ஜோடி சேர்த்து எழுதிட்டேன். அடுத்து 1 இந்த 3 உறுப்புகளோட ஜோடி சேர்த்து எழுதணும். 1,2 1,3 1,4 அவ்வளோதான். அடுத்து A கிராஸ் C கண்டுபிடிக்கணும். A கிராஸ் C ஈக்குவல் டு A எத்தனை 0,1 கிராஸ் C எத்தனை 3,5. அப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் எடுத்தால் A கிராஸ் C ஈக்குவல் டு 0,3 கார்ட்டீசியன் பெருக்கல்னால் வரிசை ஜோடியாக இணைச்சி எழுதணும் 0,5. அடுத்து 1,3 1,5. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C ரெண்டுக்கும் பொதுவாக உள்ளதை எழுதுன்னு அர்த்தம். A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C அதாவது A கிராஸ் Cங்கிறது இங்கே இருக்கு, A கிராஸ் Bங்கிறது இங்கே இருக்கு. இந்த ரெண்டு செட்லையும் பொதுவாக என்னென்ன வரிசை ஜோடிகள் வருதுன்னு பாரு. 0,3 வருது 0,3 வருது. அப்போ 0,3 அடுத்து 1,3 வருது 1,3 வருது. அப்போ 1,3 வேற எந்த வரிசை ஜோடியுமே வரல, அவ்வளோதான். இப்போ LHSல நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 0,3 1,3. RHSல என்ன கண்டுபிடிச்சோம்? ரைட் ஹேண்ட் சைட் 0,3 1,3. அப்போ LHSம் RHSம் ஈக்குவலாக இருக்குன்னு வந்துட்டு. இப்போ என்ன எழுதணும்? LHS ஈக்குவல் டு RHS.
அதாவது A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C என நிரூபிக்கப்பட்டது. அவ்வளவுதான். இப்போ மூணாவது சம் எப்படின்னு பார்ப்போம். மூணாவது சம் என்ன? A யூனியன் B கிராஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் B கிராஸ் C கண்டுபிடிக்கணும். ABCங்கிற கணத்தை எழுதிட்டேன். இப்போ LHS கண்டுபிடிக்கணும். அதாவது A யூனியன் B கிராஸ் C கண்டுபிடிக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல என்ன இருக்கு? A யூனியன் B. அப்ப இதை முதல்ல கண்டுபிடி. A யூனியன் B ஈக்குவல் டு Aங்கிற கணத்தை எழுது 0,1 யூனியன் Bங்கிற கணம் 2, 3, 4. இதை யூனியன் சொல்லலாம், சேர்ப்புன்னு சொல்லலாம். ரெண்டையும் சேர்த்து எழுதணும்னு அர்த்தம். A யூனியன் B ஈக்குவல் டு 0, 1, 2, 3, 4. அடுத்து A யூனியன் B கிராஸ் C கண்டுபிடிக்கணும். A யூனியன் B 0, 1, 2, 3, 4 அவ்வளவுதான். அதுக்கடுத்து கிராஸ் C என்ன? 3, 5. இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் எடுக்கணும். அப்போ A யூனியன் B கிராஸ் C ஈக்குவல் டு கார்ட்டீசியன் பெருக்கல்லாம் என்ன? வரிசை ஜோடிகளா இணைச்சு எழுதணும். 0வை 2 உறுப்போடு சேர்த்தோம்னா 0, 3, 0, 5. அடுத்து 1 2 உறுப்போடு சேர்த்தா 1, 3, 1, 5. அடுத்து 2, 2, 3, 2, 5. அடுத்து 3, 3, 3, 3, 5. அடுத்து 4, 4, 3, 4, 5. அவ்வளவுதான். இப்போ RHS கண்டுபிடிக்கணும். A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C கண்டுபிடிக்கணும். RHS A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் A கிராஸ் C கண்டுபிடி. A கிராஸ் C ஈக்குவல் டு A என்ன? 0,1 கிராஸ் C என்ன? 3, 5 கார்ட்டீசியன் பெருக்கல் தான் எடுக்கணும். A கிராஸ் C ஈக்குவல் டு அப்போ வரிசை ஜோடிகளா இணைச்சு எழுதணும். 0, 3, 0, 5. அடுத்து 1, 3 1 வரிசை ஜோடியா இணைச்சா 1, 5. அடுத்து RHSல B கிராஸ் C கண்டுபிடிக்கணும். B கிராஸ் C ஈக்குவல் டு Bங்கிற கணத்தை எழுது 2, 3, 4 கிராஸ் C என்ன? 3, 5 வரிசை ஜோடிகளா இணைச்சு எழுதணும். B கிராஸ் C ஈக்குவல் டு 2, 3, 2, 5. 2 இந்த 2 உறுப்புகளோட வரிசை ஜோடிகளா எழுதிட்டேன். 3, 3, 3, 5 3 எழுதிட்டேன். இப்போ 4, 4, 3, 4, 5 அவ்வளவுதான். இப்போ A கிராஸ் C கண்டுபிடிச்சாச்சு, B கிராஸ் C கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C கண்டுபிடிக்கணும். அதாவது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C ஈக்குவல் டு ரெண்டையும் சேர்த்து எழுதுனா வந்த உறுப்பே வந்துச்சுன்னா அதை ஒரு தடவை தான் எழுதணும், 2 தடவை எழுதிடக்கூடாது. அப்போ 0, 3, 0, 5 1, 3, 1, 5 1, 5. அடுத்து இந்த செட்டை எழுது 2, 3, 2, 5 3, 3, 3, 5 4, 3, 4, 5. இப்போ இதான் RHS. LHSல என்ன ஆன்சர் வந்திருக்கு? 0, 3, 0, 5 1, 3, 1, 5. அடுத்து இந்த செட் வந்திருக்கு. இதே மாதிரி உறுப்புகள் தான் இங்கேயும் வந்திருக்கு. அப்போ LHS ஈக்குவல் டு RHS. அதாவது A யூனியன் B கிராஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C என நிரூபிக்கப்பட்டது. அவ்வளவுதான்.